நல்ல சூடான சாதம், இட்லி, தோசை கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த குழம்பு. நம்ம ராஜ்மா குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லா அருமையா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ ராஜ்மாவை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல ஒரு 5ல இருந்து 6 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கட்டி பூண்டு உரிச்சு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள், அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விடுங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நான் ஒரு 200 கிராம் கத்திரிக்காவை கொஞ்சம் திக்கான பீஸாக போட்டு நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ராஜ்மா வேக வைக்கும் போது வேற கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருப்போம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் இல்லாட்டினா முருங்கைக்காய் எதாவது இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காவும் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் மட்டும்தான் இருந்தது, அதனால கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கத்திரிக்காவை ஒரு 5 நிமிஷம் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. இது கொஞ்சம் நல்லா கத்திரிக்காய் அரை பாகம் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க இந்த ராஜ்மா பயிரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கூட குறைய இருந்தால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. 10லேருந்து 15 நிமிஷம். குழம்பு நல்லா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக, கத்திரிக்காயெலாம் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காய் நல்லா பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா சூடான சாதத்து கூட சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி